நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இல்லாத ஆகாச பைரவரா இங்க இறைவன் அருள் பாலிக்கிறாரு. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் அந்த கோயிலுக்கு எப்படியாவது வரணும். பொதுவாக பைரவருக்கு சங்கு ரொம்ப விசேஷம். இந்த முட்டி அளவுக்கு தான் தெரியும். முன்னாடிலாம் எல்லாம் வெள்ளிக்கிழமையும் அஷ்டமிக்கும் நான் வந்து போயிட்டு தான் இருந்தேன். இங்க அந்த பைரவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அத்தனை கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடந்து இந்த கிராமமே செழிப்பா அமைஞ்சிருக்கு. எதிர்மறை சக்தி இருக்கிறதுனால வந்து பூசணிக்கால தீபம் போடலாம், பில்லி சூனியம் தேங்காயில் போடலாம். இங்க வந்ததால் உங்களுக்கு பலன் என்ன இருந்தது சொல்லுங்க. பக்தர்கள் அனைவரும் வந்து 8 விளக்கு ஏத்துறாங்க. வீடு சொந்தமாக வீடு கட்டணும். பெரிய பையன் இப்போ பைலட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 5-6 மாசமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். என் பையன் கொஞ்சம் மனவழிச்சு குழந்தை, அவன் நல்லபடியாக பூர்ணமாக குணமுடிச்சேன்னா என்னால் முடிஞ்சது பைரவர் கண்டிப்பாக செய்கிறேன். இங்க ஒரு தூண் நீங்க பார்க்கலாம். இது விளக்கு தூண் மாதிரி தான் இருக்கு. பைரவருக்கு எதிர்க்கே இருந்தது இந்த தூண். ஞாயிற்றுக்கிழமையில் 8 வாரம் இல்லைன்னா 8 அஷ்டமி. ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமை 8 அஷ்டமிக்கு கண்டிப்பாக தவறாமல் வரும். அப்படிங்களா? 8 சொன்னாருங்களா? நைட்டு 10 மணி வரைக்கும் பைரவரை பார்க்க வந்துட்டு தான் இருக்காங்க அஷ்டமிக்கு. எப்படி அமைஞ்சது இங்க அப்படின்றத பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு அற்புதமான கோயில். என்னுடைய குடும்பத்தோடு வந்திருக்கேன், அது ரொம்ப ஸ்பெஷலு. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத அஷ்ட பைரவர்களும் சூழ்ந்து ஆகாச பைரவராக இங்கே இறைவன் அருள் பாலிக்கிறாரு. இது வேறு எங்கேயுமே இருக்காது. நீங்கள் வந்து வைரவன்பட்டியில் போனீங்கன்னா அஷ்ட பைரவர் இருக்கிறாரு. அங்கே கால பைரவர் தான் அங்கே பிரதான மூர்த்தியாக இருக்காங்க. இங்கே வந்து ஆகாச பைரவராக இருந்து அவரை சுற்றி அஷ்ட பைரவர் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அது இப்படி இது எப்படி அமைஞ்சது இங்கே அப்படின்றத பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இந்த வெங்கத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர்லேருந்து மணவாள நகர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். இங்கே தான் வெங்கத்தூர்ன்ற அற்புதமான கிராமம் அமைஞ்சிருக்கு. இது எப்படி வரணும் இங்கே அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வெங்கத்தூர்ன்ற கிராமம் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற சாலையில் மணவாள நகர்னு வரும். அதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வெங்கத்தூர் கிராமம் வரும். சென்னை பெங்களூர் பைபாஸ் ரோட் கட்டிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் அதான் அடையாளம். அது தாண்டின உடனே உங்களுக்கு வெங்கத்தூருடைய போர்டு தெரியும். இந்த போர்டுலேருந்து பார்த்தோன்னா லெஃப்ட் உள்ள போனீங்கன்னா இந்த வெங்கத்தூர் கிராமம் வரும். வாங்க நம்ம வெங்கத்தூர் கிராமத்துக்குள்ளே போவோம். அங்கே நம்ம பைரவரை தரிசிப்போம். வெங்கத்தூர் கிராமம் வந்தாச்சு. நீங்கள் இப்போ வரும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே இந்த பைரவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அத்தனை கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடந்து இந்த கிராமமே செழிப்பாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு உண்மை கூட. ஏன்னா இந்த பைரவர் முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பைரவர் இப்படி இல்லை. இதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருந்தது இங்கே நாங்கள் வரும்போது. முன்னாடியெல்லாம் பைரவர் மொத்தம் தனியாக ஆகாசம் அப்படியே வெட்ட வெளியாக இருந்திருப்பார். அவர் இங்கே இருந்து நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். நம்ம குடும்பத்தோடு வந்து எல்லா விசேஷங்களுக்கும் இங்கே தான் வரணும். இங்கே வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். அப்படி இருந்த பைரவர் இப்படி ஆகியிருக்காரு. இப்போ உலக பிரசித்தி அடைஞ்சிருக்கிறாரு. மக்களும் நிறைய பேர் இங்கே வராங்க. எங்கள் அக்கா இருக்காங்க, கவிதா ஸ்ரீ. அவங்க கிட்ட இதை பற்றி நிறைய அவங்க தான் இதை உண்மையாக இதை வந்து அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க இந்த பைரவரை பற்றி.
சொல்லுங்க. கவிதா ஸ்ரீ, எங்க அம்மா வந்து சுகுணா ஸ்ரீ கவி, இது 2 பேருமே இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த பைரவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர் வந்து முதல் மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, தானா கிடைச்சவர். இந்த மண்ணுல கால் புதைந்து முட்டி அளவுக்கு கால் புதைந்து எத்தனை வருஷமா இருந்திருக்காரோ தெரியல. அதுக்கு முன்னாடி கோயில் இருந்ததுக்கான சான்றுகளும் இருந்திருக்கு. ஏன்னா நாங்க கோயில் கட்டுறதுக்குன்னு வேலை பண்ணும் போது அதற்கான சான்றுகள், அதற்கான கற்கள், அப்புறமா வந்து சுதை சிற்பங்கள், பைரவரோட வாகனத்தோட சுதை சிற்பங்கள் எல்லாமே இங்க கிடைச்சது. இந்த ஜேசிபி வச்சு வேலை பண்ணும் போது இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறமா அபிஷேக தண்ணி போற அந்த கோமுகம் கூட இங்கிருந்து தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ கோயில் இருந்திருக்கு. நாள் போக்கில் வந்து அது அழிஞ்சு போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வரும்போது, நான் ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி நான் கரெக்டாக இந்த இடத்துக்கு நான் வந்தேன். வரும்போது பைரவரை சுற்றி வெறும் முள்காடு, அந்த முள்ளுக்குள்ளே வந்து போவே முடியாது. நாங்கள் எதேச்சியாக வந்து பைரவரை பார்த்து அதுக்கப்புறமா மாதம் வந்து நாங்களே அபிஷேகம் பண்ணி, பசங்களை வச்சு அபிஷேகம் பண்ணி, அப்பவும் ஓப்பனாக தான் இருந்தார். அப்புறம் நம்ம வந்து கோயிலை கட்டணும்னு ஒரு எண்ணம் வரும்போது எங்கள் அப்பா ஜெயா டிவி திரு ஸ்ரீகவி அவர்கள் மூலயமா இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணுறதுக்கான உத்தரவு வந்தது. அதுக்கு சிவாச்சாரியார் வெங்கடேச சுப்பிரமணிய சிவாச்சாரியார், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் முக்கியமான சிவாச்சாரியார், அவர் தான் வந்து இங்கே பிரசன்னம் பார்த்து இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணலாம், சுவாமி வந்து முழுசாவே இருக்காரு, அந்த நீங்கள் வந்து அதுக்கும் ஒரு பரிகாரம் ஒரு விஷயம் சொன்னார் அவர். ஒன்றும் இல்லை, ஒரு 100 குடம் தண்ணி ஊற்றுங்க, அந்த மண்ணே வழி கொடுத்து சுவாமியோட பாதம் வந்து தெரியும்னு சொன்னார். அதே மாதிரி 100 குடம் தண்ணி இந்த ஊர் பசங்க, சின்ன பசங்கள்லாம் ஊற்றுனாங்க. கடைசியில் ஒரு சின்ன பையன் ஊற்றுனான். அப்படியே அந்த மண்ணெல்லாம் தள்ளி சுவாமியோட பாதம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டணும்னு. ஆனால் இந்த கோயில் கட்டுறதுக்கு முக்கியமான உதவி வந்து 100% வந்து இந்த ஊர்க்காரங்க தான். ஏன்னா இந்த ஊர்க்காரங்களோட ஹெல்ப் இல்லைன்னா இந்த கோயிலை வந்து கட்டவே முடியாது. 10 வருஷம் ஆயிடுச்சு கோயில் கட்டி. நிறைய பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ வராங்க. அமெரிக்காவிலேருந்து கூட ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டு போனாங்க, நம்ம டிவியில் பார்த்துட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. கோயிலில் நிறைய வர்றது எல்லாருமே, இப்போ எல்லாருக்குமே எல்லா தேவைகளும் வந்து அதிகமாயிட்டே போகுது. பிறந்த குழந்தையிலேருந்து வளர்ற குழந்தை வரைக்கும், பிறந்த ஸ்கூல் கிடைக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும். ஸோ ஒவ்வொரு தேவைக்குமே நிறைவேற்றி அதை வந்து அவங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறது இந்த பைரவர். இப்போ அஷ்டபைரவரை நிர்மாணம் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அஷ்டபைரவர் வந்து நம்ம சிவாச்சாரியர் சொன்னார், இல்லைம்மா பைரவர் தனியாக இருக்கக்கூடாது, அஷ்டபைரவரை நீங்கள் வந்து நிர்மாணம் பண்ணணும்னு சொல்லி அஷ்டபைரவரை வச்சு அவங்களுக்கும் கும்பாபிஷேகம்லாம் நாங்கள் பண்ணோம். ரொம்ப விமர்சையாக எல்லாமே நடந்தது. இது எல்லாமே பைரவரே தானாகவே பண்ணிக்கிறார். அதனால நம்ம முயற்சி, மனிதனோட முயற்சி வந்து 10% தான். அவரோட எண்ணம் இதை இப்படிதான் நம்ம வெளிப்படுத்தணும், இவங்க மூலியமா வெளிப்படுத்தணும்னு சொல்லி 90% பைரவரோட எண்ணம் தான். ஸோ 100% இந்த வேலைகள் நடக்க காரணமே பைரவரோட. அவர் வெளிப்படுத்திக்கிறாரு. நிறைய பக்தர்கள் வந்து அவரை பார்க்கணும்னு அவர் வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. எல்லா விஷயங்களுமே, அதாவது ஒரு கல்யாணம், இப்போ நம்ம ஒரு ராக்கெட் விடணும்னா கூட அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி தான் ராக்கெட்டே விடுவாங்க. அந்த மாதிரி பைரவர் வந்து, ஐயோ நாங்கள் வந்தோங்க, நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்த வாரமே நடந்தோம். நானே நிறைய கல்யாணம் அட்டன் பண்ணிட்டேன். இங்கே வந்து கல்யாணத்துக்குன்னு வேண்டிட்டு இந்த திருவள்ளூர் சுற்றி இருக்கிறவங்க, சென்னையில் நானே நிறைய கல்யாணம் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 இயர்ஸாக கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை பேர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்குது. 8 வாரம் 8 அஷ்டமி வரணும் கண்டிப்பாக. 8 அஷ்டமிக்கு வந்து மிளகு விளக்கு 8 விளக்கு வச்சு பிரார்த்தனையை விடாமல் பண்ணணும். 8 அஷ்டமிக்கு பண்ணாலே கண்டிப்பா 8வது அஷ்டமி பலன் இருக்கு. இது வந்து உண்மை. இந்த உண்மைக்கு வந்து வேற டெஃபினிஷனே கிடையாது. இது இப்போ ஆகாச பைரவர் அப்படின்னு திருநாமம் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா வியூவர்ஸுக்கு? அது வந்து நம்ம சிவாச்சாரியார் சொன்னாரு, சுவாமி வந்து லைட்டா ஆகாசத்தை பார்த்து இருக்காரு. சோ இவர் வந்து கால பைரவர் கிடையாதுமா, ஆனா வந்து அவர் திகம்பரரா தான் இருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து கால பைரவர் கிடையாது, ஆகாசத்தை பார்த்து இருக்காரு. ஏன்னா நம்ம கண்டு எடுக்கும் போதே அவர் ஆகாசத்தை தான் பார்த்து இருந்தார். சுத்தி அவருக்கு மேல கூரை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது.
ஆகாசத்தை பார்த்துருக்காரு. அதனால சுவாமி வந்து இவர் ஆகாச பைரவர். அவர் சொன்னதுன்னா இந்த திருவள்ளூர் முழுசாவே 8 பைரவர்கள் எங்கேயோ இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு பைரவர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 8 பைரவர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்காங்க. அதை வந்து நீங்களே கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான இன்னும் நேரம் வந்து ஆகாச பைரவர் தான் அமைச்சு கொடுக்கணும். ஆமா, பல சிவாலயங்கள் இங்க இந்த தோட்டத்துலலாம் இருக்கு. நிறைய பேர் கண்டு எடுத்துட்டு இருக்காங்க இந்த சிவாலயங்களை. லிங்க மூர்த்திகள் அப்படியே இருக்கு, ஆவடியாரோட இருக்குது. நீங்க பாக்குற இந்த மாந்தோப்பு முழுக்க உள்ளுக்குள்ளலாம் இருக்கு. ஸோ நம்ம அதுக்கான பைரவர்கள் தான் இங்க இருக்காங்க. இந்த பைரவர் வந்து ரொம்ப அற்புதமான கோலம், தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. அவருக்கு எதிர்க்கே பைரவ தீர்த்தம் இருக்கு. இது இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. அது இங்க நம்ம வந்து உள்ள போய் அஷ்ட பைரவரையும் பார்ப்போம். இந்த அஷ்ட பைரவர் என்னென்ன வாகனத்தோட இருக்காங்க, அவர் ஒருத்தருக்கும் வழிபட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைரவ தீர்த்தம். அந்த முள்காடு இருக்கும் போதே இந்த தீர்த்தமும் இருந்திருக்கு. இதெல்லாம் அப்படியே ஒரு ஒத்த வழி பாறையா உள்ள வந்தா பைரவர் இருப்பார். முன்னாடிலாம் அங்கே வரும்போது அது முள்காடாக இருக்கும்போதே வந்தது. அப்புறம் இங்க ஒரு தூண் நீங்க பார்க்கலாம். இது விளக்கு தூண் மாதிரி தான் இருக்கு. பைரவருக்கு எதிர்க்கே இருந்தது இந்த தூண். ஸோ இதெல்லாம் தான் இது வந்து ஒரு பெரிய ஆலயமா இங்க இருந்திருக்கணும். பைரவருக்குனே ஒரு தனி ஆலயமா இருந்திருக்கணும். அந்த ஆலயத்தோடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள், விட்டு போன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எடுக்கும்போது பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே போய் சிவாச்சாரியாரை பார்ப்போம். இங்கே இருக்கிற சிவாச்சாரியார் அவர் இந்த அஷ்ட பைரவர் என்னென்ன பலன் கொடுக்கும் எல்லாத்தையும் சொல்லுவார். வாங்க போய் பார்ப்போம் வாங்க. இதை பாருங்கள், இப்படி தான் இந்த பைரவர் இருந்தார். இந்த முட்டி அளவுக்கு தான் தெரியும். முன்னாடிலாம் ஆகாச பைரவர் பல 100 வருடங்களாக முழங்கால் மண்ணில் புதைந்த நிலையில் இருந்தார். இப்படி தான் ஓப்பன், வெட்ட வெளியில் ஓப்பனாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பணி பூஜைகள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆகாச பைரவரை நம்ம அந்த பீடம் இருக்கிற ஏரியா அது கீழே வந்து ஒரு மகானுடைய சமாதி, சித்தர் சமாதி இருக்குன்னு அந்த பிரசன்னத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம சிவாச்சாரியர் சொன்னது. ஸோ அதை நம்ம இதுவே பண்ணல, அதை கலைக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு மேலே தான் இப்போ பைரவர் இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ சக்தியாக இருக்குது இந்த பைரவருடைய கோயில். நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் இதுதான். இந்த திருப்பணிக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா கலைமாமணி திரு ஸ்ரீகவி அவர்கள். அவர் வந்து பல கோயில்களுக்கு போயிருக்கிறாரு. அதோடைய பலன் இங்கே அவருக்கான இது கொடுத்துருக்கு. இந்த பைரவருடைய இந்த ஒரு திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யணுன்ற ஒரு பாக்கியம் இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ அதை பண்ணியிருக்கிறாரு. பல கோயில்கள் அவர் விஜயம் செஞ்சாலும் இது ஒரு கிடச்சிருக்கு பாருங்கள். வாங்க, இதுக்குள்ளே தான் நம்ம பைரவர் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட ஆலய அர்ச்சகர் வந்து பாலாஜி சர்மா அவர்கள் இருக்காங்க. அவர் நமக்கு குடும்பத்தில் ஒருத்தர். அவர் பாலாஜி அண்ணா இந்த கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து இந்த பைரவருக்கு தினமும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு அவருக்கான இது வந்து பூஜைகள்லாம் நடத்திட்டு காட்டியிருக்காரு. தேய்பிறை அஷ்டமியாக இருந்தால் இப்போ சிறப்பு பூஜை நடக்கும். ஐயா, இந்த பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வந்தால் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதை வச்சு சொல்லுங்க. முதல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு, கல்யாணம் நடக்காதவாளுக்கு கல்யாணம் நடவேறும். சரி, அவளோட சங்கல்பெல்லாம் வந்துட்டு இங்க நாங்க அனுபவபூர்வமா பார்த்துருக்கோம். குழந்தை பாக்கியம் கிடைக்காதவாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகம் தள்ளிண்டே போறவாளுக்கு இங்க வந்து சுவாமியாண்ட 8 அஷ்டமிக்கு வந்து தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டாருன்னா தவறாம 8 அஷ்டமிக்கு வரணும். வந்தாலும்னா அவளோட சங்கல்பம் கண்டிப்பா நிறைவேறுது. சரி சரி. அதே மாதிரி வித்யா சரஸ்வதியோட ஆசீர்வாதமும்
குழந்தைகளுக்கு படிப்பில் மந்தமாக இருக்கா சரிங்க. அப்படின்றவாளுக்கும் இங்கே வந்து பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் 8 வாரம் இல்லைன்னா 8 அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஏன்னா 8 அஷ்டமிக்கு கண்டிப்பாக தவறாமல் வரணும். சரிங்க. வந்தாலும்னா பைரவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவளோட சங்கல்பம் நிறைவேறுது. நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். சரி, தீபம் ஏற்றணும்னா அகல் விளக்குல தீபம் ஏற்றணுமா? மிளகு தீபம் ஏற்றணும். சரிங்க சரிங்க. மற்றபடி இந்த இது பூசணிக்காவை கட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இருக்கா இங்க? இருக்கு. சரிங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது அதாவது எதிர்மறை சக்தி இருக்கிறதுனால வந்து பூசணிக்கால தீபம் போடலாம். அதே மாதிரி சொப்பனம், கெட்ட கெட்ட சொப்பனம் வருது, ஓகே, பில்லி சூனியம் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்க வந்து தேங்காயில் போடலாம். தேங்காயில் போடலாம். சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்றுல எதுவுமே எங்களுக்கு சரியா அந்த எதுவும் இல்லை, லட்சுமிகரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லெமன் தீபம் போடலாம். ஓகே, எலுமிச்சப்பழம் தீபம் போயிடுச்சா நம்ம வந்து செல்வம் சேரும்ன்றது நம்பிக்கை. சரிங்க. உள்ள போய் நம்ம அஷ்டபைரவர் தரிசிப்போமா? வாங்க. நம்ம பார்க்க போகிறவர் வந்து அசிதாங்க பைரவர். இவர் பார்த்தீங்கன்னா சோளம், ஜபமாலை, தமரகம், கிண்டி வச்சிருப்பார். சரி சரி. சரிங்களா? ஜபமாலை வச்சிருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துவார் அசிதாங்க பைரவர். அவருக்கான வாகனம் அன்ன வாகனம். சரிங்க. அடுத்த பைரவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரூரு பைரவர். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி, அதாவது சிவனோட அம்சம், பாச அம்சம்ன்ற மாதிரி மான்மழுவெல்லாம் வச்சிருப்பார். கத்தி, டமருகம். வாகனம் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனம், அதாவது நந்தி. ஓகே. இவருக்கு வந்து நம்ம உத்தியோகத்துக்காக இவரெண்டா பிரார்த்தனை பண்ணலாம். சரிங்க. ஆமாம். அடுத்தது சண்ட பைரவர். மூன்றாவது பார்க்க போகிறது வந்து சண்ட பைரவர். ஆமாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்பு, கத்தி, டமருக்கு வச்சிருப்பார். கபாலம் கையில். வாகனம் வந்து மயில் வாகனம். ஆமாங்க. முருகனுடைய அம்சம். அதனால குழந்தை பாக்கியம் லேட்டாக வர்றவங்களுக்கு இவரை தரிசனம் பண்ணோம்னாக்கா குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். ஓகே ஓகே. நாலாவதாக பார்த்தீங்கன்னா குரோதன பைரவர். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு அம்சம். சரிங்க. சங்கு, சக்கரம், கதாயுதம், தமரகம் வச்சிருப்பார். அவருக்கு வாகனம் கருட வாகனமா? கருட வாகனம். செல்வம். சரிங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவாளுக்கு, இடம் வாங்க முடியாதவாளுக்கு செல்வம் கிடைக்கணுன்றவங்க நம்ம ஒரு குரோதன பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம். சரி. நம்ம ஆலயத்தில் நுழைஞ்சோம்னா பிரகாரமாக வலம் வந்தோம்னா வலது பக்கமாக 4, இடது பக்கமாக பைரவருக்கு இடது பக்கமாக ஒரு 4 பைரவரும். இப்போ நான் 5வது பைரவர் உண்மத்த பைரவர். இவர் பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து குதிரை வாகனம். இவரும் அதே மாதிரி தான் கோல், கத்தி இதெல்லாம் வச்சிருப்பார். சரிங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம். சரிங்க. பயத்தை போக்குறவர். ஆமாங்க. யாராவது நம்மளை என்ன பண்ணிடுவாங்களா, இல்லை பயமே இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு? ஆமாங்கய்யா. அந்த மாதிரி பயத்தெல்லாம் தெளிவிக்கிறவர் உம்மத்த பைரவர். அஸ்வ வாகனம் இருக்கிறதால ஐயனார் ரூபமாகவும் சொல்லலாம். சரிங்க. அடுத்து 6வது கபால பைரவர். பார்த்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி சூலம், கஜ வாகனம். சரிங்க. வாகனம். இவரும் கத்தி, சூலம், ஆமாம், அங்குசம், கபால கையில் வச்சுருப்பார். கஜ வாகனம். சரிங்க. கஜன்னு பார்த்தீங்கன்னா யானை. சரிங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருக்கோ அதை வந்து ரொம்ப சிறுசா பண்ணிடுவார். ஆமாம். சரிங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. கடன் பிரச்சனைக்கு கபால பைரவர். சரிங்க. அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா பீஷண பைரவர். ஆமாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம். சரிங்க. இவர் சூளம், கத்தி, தாமரைப்பூ, டமரகம் வச்சிருப்பார். கையில் கபாலம் வச்சிருப்பார். சரிங்க. இவர் பார்த்தீங்கன்னா கல்வி சரிங்க பட்டதாகவும் இல்லை நம்மளை வந்து யாராவது இந்த எதிர்மறை சக்தி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவர் நம்ம பீஷ்ண பைரவர் சரி பண்ணி விடுவார். சரிங்க. எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னா இவரை நம்ம வந்து வழிபடணும். கல்விக்கும் இவர் தான் வழிபடணும். சரி. தாமரைப்பூ கையில் வச்சுருக்கிறதுனால நம்ம சரஸ்வதி இதோட. ஓகே, சரஸ்வதியோட அம்சம்.
மைசாசுர மர்தினி மாதிரி இருக்கிறார். சிம்ம வாகனத்தில். 8வது பைரவர். ஆமாம், சம்ஹார பைரவர். சரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா பைரவருக்கும் 4 கரங்கள் தான் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா 10 கரம் கொண்டு இருப்பார். சரிங்க. சூழண்டமங்க, அதாவது நம்ம 7 பைரவர்கிட்டையும் பார்த்த கையில் என்னென்ன வச்சுட்டு இருந்தாரோ ஆயுதங்கள் எல்லாமே இவர் வச்சிருப்பார். சரிங்க. சரி, சம்ஹார பைரவர். அதே மாதிரி 8 திக்குக்கும் 8 பேர் காவல்னு சொல்றாங்க. சரிங்க. அதனால தான் வந்து 8 திக்குக்கு 8 பைரவர். சரியா, சரி. அஷ்ட பைரவரா காவல் காத்து ஆகாச பைரவரா ஆகாச பைரவர் காட்சியளிக்கிறார். இவர் வழிபட்டா நமக்கு என்ன பலன்ங்க? எல்லா பலனும் உண்டு சார். சரிங்க. கடன் பிரச்சனை, சரி, அதுக்கப்புறம் கல்யாணம் தடை போகிறது. சரிங்க. சம்ஹார பைரவர் எல்லா உண்டான பிரச்சனைகளையும், பில்லி சூனியம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஆமாம், எல்லா பைரவரோட இவர் அடக்கமாக இருக்கார் இல்லையா? சரிங்க. அதனால சாப்பிடும். நம்ம அஷ்ட பைரவரையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஆகாச பைரவர். இன்னைக்கு வந்து அபிஷேகம் பார்க்க போகிறோம். தேய்பிறை அஷ்டமிக்கு வந்திருக்கோம். அற்புதமான இந்த திருநாளில் நம்ம வந்து சுவாமியை பார்த்து மகாபிஷேகம் நடக்கும். ஆமாம் ஆமாம், சரிங்க. நம்ம அபிஷேகத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். தீபம் ஏற்றுறது 5, 3 இந்த மாதிரி ஒத்த அதில் ஏற்றுறாங்க. பூசணி காயை அறுத்து 2ஆப்பில் வந்து நெய் தீபம் ஏற்றுறது தான் பூசணிக்காய். அதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இப்படி தான் ஏற்றணும். தேங்காய் உடைச்சி 2ஆக உடைச்சி அதில் ஏற்றணும். எல் தீபம் ஏற்றுறாங்க இதில் தேங்காயில். நீங்கள் ரெகுலராக வரதா? ஆமாம் ஆமாம். இந்த கோயிலுக்கு எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் அம்பத்தூர் பக்கத்தில் பக்கத்தில். சரிங்க. நான் இங்கே வந்து அருண்வாயில் பக்கம் மேட்டுக்கண்டி பக்கத்தில் ஒரு இடத்துல ஆன்மீக
சிவனடியார் வச்சிருக்கேன். சரி, ஓகே 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 ஓகே. நான் வந்து சித்த நெறிமுறையை கடைபிடிக்கிறேன். சரி சரி தமிழ் அந்தனர், சரி 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 சைவ அனுஷ்டானம்லாம் படிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ பைரவருக்கு அஷ்டமி ஆனால் வரது உண்டா? இந்த பைரவர் பற்றி சொல்லுங்கள். இந்த பைரவருடைய நீங்கள் வந்ததால் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதாவது வந்து நம்மளுக்கு எதிரிகளோட தொல்லை இருக்காது. எல்லா சிவாலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் இந்த சங்கு ஆமாம் பழக்கம். பொதுவாக பைரவருக்கு சங்கு ரொம்ப விசேஷம். பைரவருக்கு வந்து சங்குநாதன்றது ரொம்ப பிடிக்குமா. சரிங்க சரிங்க. அதனால கம்பல்சரியாக எல்லா பைரவர் கோயில்லையும் சங்குநாதம் கம்பல்சரியாக சாதம் பண்ணுவாங்க. சரி சரி. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊரு? என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து வெங்கத்தூர் தான். இந்த புள்ளி எங்களுக்கு வெங்கத்தூர் தான். சரிங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் அஷ்டமிக்கும் நான் வந்து போயிட்டு தான் இருப்பேன். வந்து போறதுனால என் குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல பசங்களும் இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. இதனால நான் வீடும் கட்டியிருக்கேன். சரி, வெரி குட். வெளி ஊர்ல இருந்து வரவங்கெல்லாம் இங்க தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரியான வசதிகள்லாம் உண்டா? இங்க அதுக்கான வசதி இங்க இருக்கு. அஷ்டமிக்கு நானே கடை போடுறேன். சரி, அவங்க வேணும்னு கேட்டாங்கனாலும் நான் வீட்டுல இருந்து கொண்டு வந்து இவங்களுக்காக கொடுக்குறேன். ஏன்னா எங்க கடை வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வேணும்ன்றதுனா நானும் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் சுமாரா எத்தனை பேர் வராங்கம்மா? ஒரு சுமாரா ஒரு சொல்ல முடியுமா? 100 பேர்லாம் 150 பேர் வராங்க. விளக்கேத்துறாங்க. விளக்கேத்திட்டும் போவாங்க. வந்து போயிட்டே இருப்பாங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் பைரவரை பார்க்க வந்துட்டு தான் இருக்காங்க அஷ்டமிக்கு. எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா பைரவர் வந்த பிறகு லைட் எல்லாம் போட்டாச்சு, அதனால கோயிலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரி, சந்தோஷம். நீங்க எத்தனாவது வாட்டி வரீங்கம்மா பைரவர் கோயிலுக்கு? நான் 8 வருஷமா 8 வருஷமா வரீங்க. 18 வரேன். நீங்க எந்த ஊருங்களா? நான் திருநீன்றூர். சரிங்கம்மா, ஓகே ஓகே. இங்க வந்ததால உங்களுக்கு பலன் என்ன இருந்தது சொல்லுங்க. நிறையவே இருக்கு. சரி, என்ன நடந்தது சொல்லுங்க. அழகா நடந்துருக்குது எல்லாமே. அப்படியா? சரி சரி. ரொம்ப இங்க வந்து கஷ்டத்துல வந்து கண்ணீர் விட்ட காலம்லாம் இருக்கு. இவர்கிட்ட நான் வந்து அதுக்கப்புறமா சொந்தமா வீடு கட்டணும். ஃபேமிலி பிரச்சனையில நாங்க தனியாவே வெளியே வந்துட்டோம். சரி சரி. அதுக்கப்புறமா வீடு சொந்தமா கட்டி வீடுக்கு இது போனோம். அதுக்கப்புறமா என் பசங்க வந்துட்டு நல்லா படிக்கிறாங்க. சரி, பெரிய பையன் இப்போ பைலட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்க வரீங்க. 8 வருஷமா வரீங்க இல்லைங்களா? சரி, உங்க பேருங்க? என்னோட பேர் ஸ்ரீனிவாசன் சார். சரிங்க. எங்கேருந்து வரீங்க? திருவள்ளூர்ல வரீங்க. நீங்க பைரவருக்கு எத்தனாவது வாட்டி வரீங்க இங்க? இங்க வந்து கணக்கெல்லாம் நான் மாசம் கணக்கே இல்லை. மாசம் எல்லா அஷ்டமிக்கும் வரீங்களா? வரதால உங்களுக்கு என்ன நன்மை வருது? பைரவர் வந்து எல்லாமே கொடுக்குறாரு. நான் கேட்டதெல்லாம் வந்து கொடுக்குறாரு. தொழில் விஷயத்துல வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுக்குறாரு. நான் நினைச்சத விடவே வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. சரிங்க சரிங்க. ஸோ உங்களோட தொழிலில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? சரி, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பொருளாதாரத்துலையும் வந்து நிறைய முன்னேற்றம். நல்ல. ஸோ நீங்கள் கணக்கே எல்லாம் வரீங்க எல்லா அஷ்டமிக்கும் வந்து விளக்கு ஏற்றுறீங்களா? வந்து விளக்கு ஏற்றிட்டு போவாங்க. சரி, நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க? நீங்கள் 2 விளக்கு வந்து இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் சக்திவேல் சார். இங்கே பக்கத்தில் தான் நம்மளோட வீடு. சரிங்க. கம்பெனி இங்கே தான் இருக்குது. சரி சரி. நான் ஒரு 3 வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். சரிங்க. இந்த கோவிலுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ஒரு சில வேண்டுதல்லாம் நடைபெற்றுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ஒரு கோவிட் டைமில் அஃபெக்ட் ஆகிருந்தோம். பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். ஃபேமிலியில் 4 பேரும் அஃபெக்ட் ஆகிருந்தோம். பட் கடவுள் புண்ணியத்தில் ரெக்கவர் ஆகி வந்தோம். அதுலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு. இந்த இடத்துல எப்பவுமே கோவிலுக்கு வந்து எது வேணாலுமே வந்து நல்லபடியாக நடக்குது. அது மாதிரி நிறைய காரியங்கள் வந்து பாசிட்டிவ் நடந்திருக்கு. தொழிலும் சரி, வீட்லேயும் சரி. அதெல்லாம் நம்பிக்கை இந்த அப்பப்போ நாங்கள் அந்த கோயில் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். சரி. இந்த கோயிலில் வந்து ஆக்சுவலாக பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சரி, அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எட்டு விளக்குல அது தீபம் 27 மிளகு எண்ணம். 27 மிளகுனா நட்சத்திரங்களோட எண்ணிக்கை. சரிங்க. நட்சத்திரங்களோட எண்ணிக்கை அது கரைய அவங்களோட தோஷங்களும் அவங்களோட இதுவரும் நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம். சரிங்கம்மா, சரி. நல்லெண்ணெய் போட்டு கொடுத்துருவீங்க பக்தர்களுக்கு.
ஸோ ஏற்றுவாங்க. ஒவ்வொரு அஷ்டமியும் வந்து ஏற்றணும் இல்லைங்களாம்மா? ஒவ்வொரு அஷ்டமியும் வந்து ஏற்றணும். எட்டு விளக்குல இது மிளகை வந்து முடிச்சு போட்டு வைக்கணும். எத்தனை மிளகு ஒவ்வொரு விளக்குலையும்னா 27 விளக்கு, 27 நட்சத்திரத்தை குறிக்கிறது. ஸோ 27 விளக்கை முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த 27 நட்சத்திரம் வந்து நமக்கு அங்கே எந்த விதமான தோஷம் இருந்தாலும் பைரவர் வந்து அந்த தோஷத்தை இந்த வெடிக்கும் போது, இந்த மிளகு ஒன்றா வெடிக்கும் போது அந்த தோஷங்கள் வெடிக்கிற மாதிரியான ஐதீகம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இந்த தேய்பிரி அஷ்டமியை பார்த்து நீங்கள் வந்து இந்த 8 விளக்கு பைரவருக்கு ஏற்றி உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆகாச பைரவர் பீடத்தில் விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. பக்தர்கள் அனைவரும் வந்து 8 விளக்கு ஏற்றுறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதில் என்ன வைக்கிறாங்கன்றதை பற்றி அக்கா சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்க, அந்த பைரவருக்கு எப்படி விளக்கு ஏற்றணும்ன்ற. அஷ்ட பைரவர், அதாவது 8 பைரவர்கள் இங்கே இருக்காங்க. 8 பைரவர்களுக்கும் சேர்ந்த மாதிரி 8 விளக்குகள் ஏற்றுறாங்க. அது வந்து மிளகு தீபம்னு பேரு. சிவப்பு துணியால ஒரு மிளகு மூட்டை மாதிரி கட்டி அதுல நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணும். ஒவ்வொரு அஷ்டமி போதும் இந்த 8 விளக்கு ஏற்றணும். 8 அஷ்டமிகளுக்கும் கண்டினியூஸா ஏற்றணும். ஸோ இந்த மூட்டையில என்ன இருக்குன்னா 27 மிளகுகள் இருக்கு. அதாவது 27 நட்சத்திரங்கள் கணக்கு. ஸோ நம்ம வீட்டுல எல்லா நட்சத்திரமே இருப்பாங்க. நம்ம மூதாதையர்ல இருந்து இப்ப நம்மளுக்கு இருக்கிற பசங்க வரைக்குமே எல்லா நட்சத்திரமே நம்ம வீட்டுல வந்து கலந்துருக்கும். ஸோ எல்லா நட்சத்திரத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் இந்த விளக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா தோஷங்களையும் வந்து இந்த விளக்கு வந்து நிவர்த்தி பண்ணிடும். ஸோ எந்த தோஷம்னு கிடையாது, இந்த தோஷம் அந்த தோஷம் கிடையாது, எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுது. சரி சரி. மற்றபடி ஒத்த விளக்கு ஏற்றுறாங்க, ரெட்டை விளக்கு ஏற்றுறாங்க, ரெட்டை இல்லை மூன்று விளக்கு ஏற்றுறாங்க, 5 விளக்கு ஏற்றுறாங்க. அதுக்கு தனித்தனியாக எடுத்துக்கிறதுக்கான காரணம் இருக்காதா? அது வந்து அவங்களோட தனிப்பட்ட காரணம் தான், தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா இங்கே நம்ம பைரவர் ஆகாச பைரவர் பீடத்துல வந்து இந்த 8 மிளகு விளக்குகள் வந்து 8 அஷ்டமிகளுக்கும் இந்த 8 விளக்கு ஏற்றி அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்கு 8வது அஷ்டமி வந்து கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்றாங்க நிறைய பேர். 8 அஷ்டமிக்குமே சங்கல்பம் பண்ணிட்டு அஷ்டமிக்கு சங்கல்பம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அபிஷேகம் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பக்தர்களும் இருக்காங்க. இல்ல 8வது அஷ்டமிக்கு அபிஷேகம் பண்றவங்களும் இருக்காங்க. 8 அஷ்டமிக்கும் பண்றவங்க இருக்காங்க. ஸோ மக்களோட விருப்பம் தான். அவங்களோட கோரிக்கைகளை வந்து பைரவர் இம்மீடியட்டா நிறைவேற்றினா இம்மீடியட்டா வந்து அபிஷேகம் பண்றாங்க, விளக்கேத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா பக்தர்களுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகளை அவர் வந்து அப்படியே ஒன்னொன்னா நிறைவேற்றிட்டே தான் இருக்காரு. ஓகே, உங்களுடைய அனுபவத்துல ஒரு 10 வருஷமா நம்ம இந்த கும்பாபிஷேகம் நடந்து 10 வருஷமா அந்த பைரவர் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான சிறப்பான ஆசீர்வாதங்களையும் பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறாரு. உங்களுடைய அனுபவங்களை சில பக்தர்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா, இந்த மாதிரி நடந்தது நிறைய பேர் வந்து சொல்றாங்களா, எப்படி இது வேற விரக்தி ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்க.
இங்கே வரும் பக்தர்களோட கோரிக்கைகள் வந்து அளவில்லாதது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்கு. வாழும் காலத்துல அவங்களோட கோரிக்கைகளுக்கு வந்து அளவே கிடையாது. ஆனா முக்கியமான கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளோட திருமணம், படிப்பு, மேல் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதும் குழந்தை பேரு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒருத்தருக்கு ஒன்று நடக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்களோட பிரார்த்தனைகளா அவங்க வந்து இங்க பைரவர்கிட்ட செலுத்துறாங்க. அந்த பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பக்தர்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய தடைகள், அதாவது இந்த சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை, இல்ல வெளியே இருந்து வர வேண்டிய சொத்து பத்திரங்கள் வராதது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உடனே அடுத்த ஒரு வாரம் வராங்க. இப்ப கூட ஒரு டாக்டர் அம்மா சொல்லிட்டு போனாங்க, எனக்கு அந்த சொத்து பிரச்சனை வந்து சரியாயிடுச்சுங்க. பக்கத்துலேயே காம்பவுண்ட் அவங்க வீட்டு மேலேயே போட்டாராம் காம்பவுண்ட், அதெல்லாம் வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நில பிரச்சனைகள், ரொம்ப நாள் வராத கடன்கள், இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம பக்தர்கள். அதெல்லாமே வந்து இங்க வந்து சொல்லும் போது நமக்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பைரவரோட அருள் வந்து எல்லாருமே வரணும். நம்ம இங்க வரோம், ஆனா இது வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி. ஒருத்தர் வராங்க, இன்னொருத்தருக்கு போய் சொல்றாங்க, அவங்களால இன்னொரு 10 பேர் வராங்க. அந்த சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து வராங்க, சென்னையில இருந்து வராங்க, நிறைய ஒருத்தவங்க எல்லாம் சேலம்ல இருந்து வந்தாங்க ஒரு 2 months பேக். திருச்சியில இருந்து வந்தாங்க, திருப்பூர்ல இருந்து வந்தாங்க, திருவண்ணாமலையில இருந்து வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான், அவங்க சொல்லி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லி அப்படிதான் வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பைரவரோட அருள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதோடைய இந்த முயற்சி, அதுக்கான முயற்சி தான் அந்த கோ டெம்பிள் மூலமா நீங்க எல்லாரும் பார்த்து இந்த கோயிலுக்கு வந்து அருள் பெறணும்ன்றது தான் எங்களுடைய முயற்சி. அதுல இந்த அக்கா கவிதா ஸ்ரீ அக்காவுடைய நம்பரை இதுல டிஸ்பிளே ஆகும், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு வாங்க, வந்து அருள் பெறுங்க. எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்ன்றதை விட எங்களுடைய ஆசை. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா பெரிய குப்பையா நான். பெரிய குப்பை. ஆமா, பெரிய. பேர் சொல்லுங்க. ஜெய் ரமேஷ் பாபு. சரி, எப்படி இந்த பைரவர் உங்களுக்கு தெரிஞ்சது? ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருந்தேன் ஐயா நான். சரிங்க. ஆனால் என்னால் வர முடியல. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் அந்த கோயிலுக்கு எப்படியாவது வரணும், ஒரு பைரவரை பார்க்கணுன்னு. இன்றைக்கி தான் அந்த அமைப்பு எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் ஒரிஜினல் தேன் வாங்கிக்கினேன், அர்ச்சனைக்கு தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயா. சரி, பைரவருக்கு ஏதாவது பிரார்த்தனை வச்சிருக்கீங்களா? ஆமாம், வச்சிருக்கேன் ஐயா. என் பையன் கொஞ்சம் மனம் வலிச்சு குழந்தை, அவன் நல்லபடியாக பூர்ணமாக குணமடிச்சான்னா என்னால் முடிஞ்சது பைரவர் கண்டிப்பாக செய்கிறேன் ஐயா. விளக்கேற்றுனீங்களா பைரவருக்காக? இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் விளக்கேற்றுங்க எல்லா தோஷமும். சரியா, ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் புட்லூர்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு ஒரு 5-6 மாசமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு எனக்கு வந்ததுனால நல்ல பலன் இருக்கு. ஐயாவை நினைச்சு நான் விளக்கு போறதுனால எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் நான் முழுசா நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்க வரோம். என் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு வந்து மாசம் எங்களா கூட வரணும்னு ஒரு இது வந்து வருவாங்க. எங்களுக்கு ஏதோ பலன், அவர் மேல பலன் இருக்கிறதுனால எங்க நம்பிக்கை வச்சு நாங்க வந்து மாசம் ஏதோ எங்களால முடிஞ்சதை ஐயாக்கு செஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டு போவோம் சார். நான் பெரிய குப்பத்துல இருந்து வரேன். சரிங்க. பாண்டூர் எங்களுக்கு. சரிங்கம்மா, எத்தனை வாட்டி வரீங்க இங்க? எத்தனாவது அஷ்டமியா? 3 முறையா வரேன். ஒருத்தர் சொல்லி தான் வரேன் நான். சரிங்கம்மா, என்ன உங்களுக்கு பலன் கிடைச்சதா? அந்த உடனே கலைஞ்சிட்ட உடனே கிடைச்சதா? வாரமே கிடைச்சது. என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. பொண்ணுக்காக வேண்டிட்டேன், பரவாயில்ல. சரி, பிரச்சனையை உடனே தீர்த்துட்டார் பைரவர். சரி, ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் தீரும்ன்ற நம்பிக்கையில வரும். எங்க குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காக வரும். சரி, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? கீழ்நலத்தூர் பக்கத்து ஊர்ல தான். சரிங்க. என் பேர் கோகுல். சரி, ஒய்ஃப் பேர் சித்ரா. அவ்வளோ. சரிங்க. அந்த கோயிலுக்கு எத்தனை முறையா வந்துட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு 1.5 years வந்துட்டு இருக்கோம். 1.5 years ஆகுதுங்க. மந்த்லி ஆமா, ஆஸ்திரேலியா வந்துருக்கீங்க. என்ன பிரார்த்தனை வச்சீங்க? என்ன நிறைவேறிச்சு இந்த கோயிலுக்கு வந்து? வேலை விஷயமா தான் நாங்கள் வந்துருந்தோம். இது வரைக்கும் இது மாதிரி அதாவது சேலரி இஷ்யூவாக கொஞ்சம் இருந்தது வேலை. இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. சரி சரி. அதனால் கரெக்டாக நாங்கள் மந்த்லி ஒரு மாதம் விட்டுருவோம். திடீர்னு டேட் மாறிடும். லாஸ்ட் மந்த் 2 months பிஃபோர் ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாங்க, 1 year கார்டு. அந்த கார்டு வச்சு நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரி சரி. மந்த்லி அதே மாதிரி ஏதாச்சும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் அன்னதானம் மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியல இந்த மந்த்து. நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக. பைரவர் உங்களுக்கு பண்ணுறாரு, நீங்கள் பைரவர் பண்ணுறீங்க, மக்களுக்கும் பண்ணுறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுடைய செய்திகள். இவருக்கு வேலை கிடைச்சி, பதவி உயர்வும் கிடைச்சி, இப்போ நல்லபடியாக வாழ்க்கை நடந்துட்டு இருக்குன்றது அற்புதமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான அனுபவங்களை நம்ம இந்த பக்தர்கள் மூலமாக கேட்டோம்.
நீங்கள் எங்கள் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, இந்த வருஷத்துக்கான தேய்பிறை அஷ்டமி எந்தெந்த தேதியில் வருதுன்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை கொடுப்போம். அந்த டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்கு கண்டிப்பாக குறித்து வச்சுக்கிட்டு வாங்க. நம்ம பைரவரை தரிசிச்சுட்டு இருக்கோம். இவருடைய ரூபத்தை பத்தி அண்ணா சொல்லுவாரு. அபிஷேகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாகம் சுவாமிக்கு வந்து பூநூல் மாதிரி சூழ்ந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுவார் ஒரு அபிஷேகத்திலையும். அதே மாதிரி நம்ம பைரவர் இங்கே சரௌண்டிங்ல வந்து ஆசீர்வாத சின்முத்திரை எங்கேயுமே கிடையாது. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வலது கையில இந்த சந்தனம் அடையாளத்து சந்தன குங்குமம் வச்சிருக்கோம் பாருங்க, அது வந்து ஆசீர்வாத சின்முத்திரை. ஆசீர்வாதம்னாக்கா இப்போ நம்ம நமக்கு ஆசீர்வாதம் பண்ணா நம்ம எப்படி நல்லா இருந்து சௌக்கியமா இருந்து சொல்றோமோ அதே மாதிரி வரவா பக்தாளுக்கெல்லாம் சுவாமி வந்து அவா சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்றார். எல்லா சங்கல்பமும் இங்க நிறைவேறிருக்கு. அதனால திருக்கோலம் சற்றே இங்க வந்து வாகனம் கிடையாது. நம்ம பைரவருக்கு வந்து வாகனம் கிடையாது, வஸ்திரமும் கிடையாது, வஸ்திர சாத்திரத்து கிடையாது, வாகனமும் கிடையாது சுவாமி. அது ஒரு ஆமாங்க. அதே மாதிரி சுவாமி கொஞ்சம் நம்ம திருமணி உத்து பார்த்தோம்னாக்க ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பார். அதனாலதான் திருமணிக்கு ஆகாச பைரவர்னு சுவாமிக்கு திருநாமம். அதே மாதிரி இடது கையில கோல் இருக்கும் பண்டு. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பக்தால யார் ரொம்ப சோதித்தாலும் அந்த கோல்னால அவர் போய் தண்டிக்கிறதாக இங்க ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சுவாமிக்கு இந்த சதுரமா இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகான் அதுக்கு மேலதான் சுவாமி இருக்கார். சுவாமி இருக்கார். அதே மாதிரி இங்க கோவில் கட்டுறதுக்கு சுவாமி ஏற்பாடு பண்ணும்போது திருப்பணி தொடங்கும் பொழுது இந்த மாதிரியான நிறைய வாகனங்கள் இங்க கிடைச்சது. அதனால இங்க சுவாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோவிலா இருந்திருக்காருன்றதுக்காக அடையாளம் இதெல்லாம் நமக்கு சுவாமி. அப்புறமா பக்தர்கள் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணமும் இந்த அஷ்ட பைரவரையும் சேர்த்து எல்லா பைரவரையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணாக்க எல்லா பைரவரையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணாக்க ஒரு பைரவருக்கு ஒரு அம்சம் சொன்னோம் இல்லையா, அந்த அம்சமாகப்பட்டது எல்லா பைரவருக்கும் சேர்த்து நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது கிடைக்கும்.
சரி, எத்தனை பிரதர்ஷனம் பண்ணணும்? பைரவருக்கு ஒரு பைரவருக்கு 8 பிரதட்சணம் பண்ணணும். ஆகாச பைரவருக்கு ஒண்ணு, சேர்த்து, 9. ஆமா, 9 9 பண்ணணும். 9. சரிங்க. அது இப்படி எல்லாருமே வந்து இந்த பைரவர்கிட்ட வந்து அவங்களுடைய பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் நிறைவேறியது, ஆ, ரிட்டர்ன் வந்து நாங்க நேர்த்தி கடன் செலுத்துறோன்றவா அவளால வர முடியும். சரி. பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறா, ம், சக்சஸ் ஆயிடுது. ம். அப்புறம் வர்றதுக்கு அவளுக்கு சூழ்நிலை இருக்க மாட்டேங்குது. அது நிச்சயமா நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி நிச்சயமா வருவாங்க. அற்புதமா சொன்னீங்க. அனைவரும் அந்த கோயிலுக்கு வந்து பைரவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமா லோகக்ஷேமத்தை நாங்க எல்லாரும் இருக்கோம். வந்தோம். ஈசான சர்வஜனம் ஈஸ்வர சர்வபூதனம் பிரம்மா பிரம்மா சிவம் சிவம் அட்டபைர சைதாய ஆகாதபைரவாய ஏகாத்மீகம் தப்பையாய். சதமானம் பவதி சதாய பிரவேந்திரிய ஆயுஷ்வேந்திரிய பிரதேசதே தானியம் தினபகம் பகுத்தலாபம் சதசம்பத்திரம் தீர்க்கமாயோ திரயம்பகம் யஜாமகே சதன்யம் பட்டிவர்த்தனம் குருவார் கண்வந்தன முத்தியோர் மோட்சமாம் பிரதாதே. அட்டபைர சகிதாய ஆகாச பைரவாய ஆசீர்வாத அனுகூலத்தின தேக ஆரோக்கியத்தின விவசாய வியாபார லட்ச கோடி தனலாப ஆதித்ய சகல சௌபாகிய பிராப்தி. இது வந்து காசி கால பைரவர் அப்படிங்களா? அப்புறம் ஒன்னாயிட்டாங்க, நம்ம பைரவர் அவரும் ஒன்னாயிட்டாங்க. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண தேக ஆரோக்கிய. இன்னைக்கு கோ டெம்பிள் மூலமாக இந்த ஆகாச பைரவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா இந்த பைரவர் ஒரு அற்புதமான பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுற ஒரு அற்புதமான பைரவர். நீங்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இங்கே வந்து உங்களுடைய நல்ல வாழ்க்கை அமையணும்னு என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் சேர்த்து. இந்த கோ டெம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் நிறைய பேர் பயனடைவாங்க. ஏன்னா இதை பற்றி தெரிய வந்து எல்லாருமே இங்கே வருவாங்க அப்படின்றது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புண்ணியமாக சேரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கோயில்கள் இந்த கோ டெம்பிளில் வந்து உலகம் அறிய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் நிச்சயமாக வந்து உங்கள் கோயிலை வந்து கவரேஜ் பண்ணுறேன். 9884934923 என்ற நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கோயிலை பற்றியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்கான பதிலும் கொடுப்பேன். இந்த கோயிலை உங்களுக்கு எல்லாருக்குமே பைரவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.